ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஜூன் 21க்கு நியூஸ் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கோ அது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விவேகானந்தர் அவர்கள் சொன்ன ஒரு பொன்மொழியை நம்ம கேட்டுடலாம். உழைப்பும் ஒழுக்கமும் சேர்ந்துதான் மனிதனை உயர்வுக்கு கொண்டு செல்லும் அப்படின்ற சொல்லியிருக்காரு. இது 100% உண்மைங்க. உழைப்பும் ஒழுக்கமும் சேர்ந்தா கண்டிப்பாக நம்ம ஒரு நாளைக்கு நம்ம நினச்ச லட்சியத்தை அடைஞ்சு ஒரு பெரிய நிலைக்கு நம்மளால் உயர முடியும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சோம்னாலே அது முழு ஈடுபாடோடு செஞ்சோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். டுடே இம்பார்ட்டன்ட் நியூஸ் பாருங்க. பிரிக்ஸ் நாடுகளில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு புதுடெல்லியில் நடக்க இருக்கு. எப்போ நடக்க இருக்குன்னா ஜூன் 22 அண்ட் 23 இந்த 2 நாளில் நடக்க இருக்கு. இது என்னன்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு தான் நடக்க இருக்கு. எங்கன்னா டெல்லி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாநாடு என்ன தலைப்புல நடக்க இருக்கு அப்படின்னா உலகம் இன்று எதிர்கொள்ளும் பாரம்பரியமற்ற பாதுகாப்பு சவால்கள் அப்படின்ற தலைப்புல தான் இந்த மாநாடு நடக்க இருக்கு. இப்போ பிரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பிரிக்ஸ் என்பது உலக பொருளாதாரத்தில் வேகமாக வளரும் எக்கனாமிக் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அது அடங்கிய ஒரு சர்வதேச கூட்டமைப்பு தான் பிரிக்ஸ் அப்படின்றது. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 11 நாடுகள் மெம்பர் கண்ட்ரிஸாக இருக்காங்க. என்னென்ன நாடுகள்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேசியா, ஈரான், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம். இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிகள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப 4 கண்ட்ரிகள் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2006. அதுக்கப்புறமா தான் சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக 4 கண்ட்ரி சேர்த்தது போக மொத்தம் 11 கண்ட்ரிஸ் இப்போ இருக்கிறாங்க மெம்பராக. இந்த கூட்டமைப்போட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், கலாச்சாரம் மற்றும் புவிசார் அரசியல் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துறது. இந்த மெம்பர் கண்ட்ரிக்குள்ள ஒத்துழைப்புகளை மேம்படுத்துறது தான் இந்த அமைப்போட நோக்கமாக இருக்கு. பிரிக்ஸ் அமைப்பு 2006 பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு இதை தொடங்கியிருக்காங்க. அதில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குதுன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, இது 4 சேர்ந்தது தான் பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க 2006. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே ஜூன் 21 என்னன்னு பார்த்தலாம். சர்வதேச யோகா தினம். அதாவது இப்போ நடக்கிறது 12வது சர்வதேச யோகா தினம் தான். இப்போ நாடு முழுவதும் இன்னைக்கு நம்ம கொண்டாடி இருக்கோம். ஜூன் 21 அன்னைக்கு தான் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுது. வேர்ல்டு கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே இந்த சர்வதேச யோகா தினத்தை ஜூன் 21 கொண்டாடுறோம். இதோட நோக்கம் என்னன்னா உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்துதல் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை ஊக்குவித்தல் என்பதுதான் இதோட நோக்கமாக இருக்குது. 2026 சர்வதேச யோகா தின விழா எங்கே நடக்குது அப்படின்னா கொல்கத்தாவில் தான் நடக்குது. பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் சர்வதேச யோகா தின விழா கொல்கத்தாவில் நடக்கிறது. ஃபஸ்ட்டு இந்த யோகா தினத்தை எப்போ அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா ஐநா சபையில் ஜூன் 21, 2015 தான் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஆண்டுக்கான சர்வதேச யோகா தினத்தோட கருப்பொருள் என்னன்னா ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா அப்படின்றது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். இப்போ ஜூன் 21 யோகா தினம் அனுசரிக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். 2015 இது செலிப்ரேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். இந்த வருஷம் நடந்தது 12வது யோகா தினம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இந்த தின விழா எங்கே நடந்தது யோகா தின விழா அப்படின்னு கேட்டாங்கன்னா கொல்கத்தாவில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் ஒன்லைனர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்திய கடற்படைக்காக தயாரிக்கப்பட்டுள்ள INS துணகிரி, INS அக்ராய், INS சன் சோதக் ஆகிய 3 அதிநவீன கப்பல்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா லடாக் யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா, அங்கே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி வீசும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக எந்த யூனியன் டெரிட்டரியில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டால் லடாக் யூனியன் டெரிட்டரி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா டெல்லியில் ஃபஸ்ட்டு மகளிர் காவல் நிலையத்தை தொடங்கியிருக்காங்க. முதல் மகளிர் காவல் நிலையம் ரீசெண்டாக எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா டெல்லியில் அப்படின்றது தெரியணும். இப்போ மகளிர் காவல் நிலையம் பற்றிய வரலாறு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இந்தியாவின் முதல் மகளிர் காவல் நிலையம் எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா கேரளாவில் இருக்க கோழிக்கோடில் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவின் முதல் மகளிர் காவல் நிலையத்தை தொடங்கியிருக்காங்க. எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா அக்டோபர் 27, 1973 தான் தொடங்கியிருக்காங்க. இது கூட ஜிகேல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்தியாவின் முதல் மகளிர் காவல் நிலையம் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா கேரளா கோழிக்கோடு 1973 அக்டோபர் 27. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது
சென்னை 1000 விளக்கு அந்த பகுதியில் ஃபஸ்ட்டு மகளிர் காவல் நிலையத்தை வந்து தொடங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். எந்த இயர் அப்படின்னு பார்த்தா 1992. அப்போதைக்கு யார் சிஎம்மாக இருந்தா அப்படின்னு கேட்டால் ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து சிஎம்மாக வந்து இருந்திருப்பாங்க. இந்தியாவின் முதல் மகளிர் காவல் நிலையம் எது? கோழிக்கோடு, கேரளா. ரீசெண்டாக மகளிர் காவல் நிலையம் தொடங்கப்பட்டது எதுன்னு கேட்டால் புதுடெல்லி. தமிழ்நாட்டில் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா சென்னை 1000 விளக்கில் 1992 ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் தான் தொடங்கப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.